அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவின் தலைவர், சன்பீம் பள்ளிகளின் தலைவர் டாக்டர் ஹரிகோபாலன் அவர்களே, கரஸ்பாண்டன்ட் டாக்டர் தங்கப்பிரகாஷ் அவர்களே, துணைத் தலைவர் டாக்டர் ஜார்ஜ் அரவிந்த் அவர்களே, இன்றைக்கு விருது பெற்றிருக்கின்ற பெரியோர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விழாவில் நான் கலந்து கொள்வது முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. காரணம், 12:30 மணி வரையில் சென்னையில் இருந்தேன். ஆனாலும் இந்த விழா எனக்கு மிகவும் பிடித்தமான விழா. நம்முடைய ஹரிகோபாலன் அவர்கள் தனக்கு உதவியவர்களையெல்லாம் அழைத்து இன்றைக்கு அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டியிருப்பது ஒரு நல்ல குணம். அது மட்டுமல்ல, இந்த பள்ளி இந்த 35 ஆண்டு காலத்தில் வளர்ந்து தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த பள்ளிகளிலே ஒன்றாக இன்றைக்கு வந்துவிட்டது. நிச்சயம் இன்னும் இது வளரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு கல்விக்கூடத்தை ஆரம்பித்து நடத்துவதில் என்னென்ன பிரச்சனைகள் உண்டு என்று நான் முழுமையாக அறிந்தவன், அதில் சிக்கி தவித்தவனும் கூட. அதனால் இங்கே வந்த நண்பர்களிலே விருது பெற்றவர்களில் அநேகமாக எல்லோருமே பல பேர் எனக்கு வேண்டியவர்கள், நெருங்கியவர்கள். விஐடிக்கும் உதவியவர்கள் இந்த பட்டியலில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தெரியும், ஹரிகோபாலன் அவர்கள் இந்த ஊரிலே பிறக்கவில்லை, தென் மாவட்டங்களிலே பிறந்து கன்னியாகுமரியிலே பிறந்து வந்து வேலூருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த காலத்திலெல்லாம், நான் பள்ளியில் படிக்கிற காலத்தில் 50, 60களில் ஆசிரியர்களெல்லாம் வடார்காடு மாவட்டத்தில் கிடையாது. கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் இருந்தான் வருவார்கள். இப்படி ஏதாவது கொஞ்சம் பேராக இருந்தால் தஞ்சாவூர், திருச்சியில் இருந்து வருவார்கள். என்னுடைய தலைமை ஆசிரியரே கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் குடியேற்றத்தில். அப்பொழுது அவர்கள் அப்பொழுதே படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 2 மாவட்டங்களும், கன்னியாகுமரியும் திருநெல்வேலியும் ஆரம்ப காலத்திலேயே படிக்க துவங்கியவர்கள். அதனுடைய பலன் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்தது. இன்றைக்கு அவர் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு சிறந்த பள்ளியை துவக்கி 35 ஆண்டு காலத்தில் ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஹரிகோபாலன் அவர்கள் காரணம், அவர் எல்லோருக்கும் செல்வத்தை அளிக்கின்றார், கல்வி செல்வத்தை அளிக்கின்றார். நீங்கள் எத்தனை பேர் படித்திருக்கிறீர்களோ தெரியாது. தமிழிலே அதை அழியாத செல்வம் என்று குறிப்பிடுவார்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலில் வேகாது, கல்வராலும் கொண்டு போக முடியாது, வேந்தரால் கொள்ள முடியாது, அள்ளள்ள குறையாது, அப்படிப்பட்ட செல்வம்தான் கல்வி செல்வம். அதை அவர்கள் உங்களுக்கு அளிக்கின்றார்கள், நமக்கு அளிக்கின்றார்கள். அது இந்த நம்முடைய சமுதாயத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் சமுதாயத்துக்கு செய்கிற பெரிய சேவை என்று ஹரிகோபால் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் நான் பாராட்ட விரும்புகின்றேன். கல்வியை நாம் முழுமையாக பெற வேண்டும். நம்முடைய நாட்டில் கல்வியிலே பின்தங்கிய நாடு, இந்திய நாடு என்று சொன்னாலே கல்வியிலே பின்தங்கிய நாடு. பள்ளி கல்வியிலும் பின்தங்கி இருக்கின்றோம், உயர்கல்வியிலே அதைவிட பின்தங்கி இருக்கின்றோம். பள்ளி கல்வியில் எவ்வளவு பின்தங்கியிருக்கிறோம் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், உலக அளவிலே ஒரு ரேங்கிங் நடைபெறுகிறது. ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட், PISAன்னு பேர். அது இந்த OECD நாடுகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. மற்றவர்களும் கலந்து கொள்ளலாம். முதன்முறையாக 2009ஆம் ஆண்டு இந்திய நாடு அதிலே கலந்து கொண்டது. இந்த ரேங்கிங்கில் கலந்து கொண்டார், பார்ட்டிசிபேட்டட். 73 நாடுகள் பங்கேற்றன பீசா ரேங்கிங்கில்.
நமக்கு கிடைத்த ரேங்க் 72. நமக்கு பின்னால் ஒரு நாடு கிர்கிஸ்தான் என்று இருந்தது. நாம் 72வது இடத்தில் இருந்தோம். ஆக கல்வியில் ஏன் பின்தங்கி இருக்கிறோம் என்று கண்டுபிடிப்பதை விட அதில் பங்கேற்பதையே விட்டுவிட்டார். அதனால் மக்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாமலே போய்விடும் என்று. ஆனால் அப்படியல்ல, நாம் இன்றைக்கு உலகத்தோடு போட்டி போட வேண்டும். காரணம், நம்முடைய மாணவர்கள் படித்து முடித்துவிட்டு அவ்வளவு பேருக்கும் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே வேலை கிடைக்காது, வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும். விஐடியிலே படித்த மாணவர்கள் மட்டும் இப்பொழுது 84 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் இங்கே இருந்து வந்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள், சன்பீமில் இருந்து வந்தவர்கள். அந்த வாய்ப்பு இருக்க வேண்டுமானால் நல்ல பள்ளி கல்வி, இதுதான் கடகால் போடுகின்ற இடம். உயர்கல்வி என்பது கட்டடம் கட்டுவது. ஆக இதை நாம் பலப்படுத்தினால் ஒழிய மிகப்பெரிய அளவிலே நாம் உலகிலே போட்டி போட முடியாது. இதை அரசுகள் இதுவரை யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. நான் இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன், மற்றவர்களும் பேசுகிறார்கள். கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று. பெற்றோர்கள் கல்விக்கு செலவழிக்க முடியாது என்று சொல்லிவிட்டால் கல்வி என்ன ஆகும்? அரசாங்கத்தாலே எவ்வளவு பேர் படிக்க முடியும்? கொஞ்சம் பேர் தான் அரசாங்க பள்ளியிலே படிக்கிறார்கள். அதுவும் அரசு பள்ளியின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. சென்ற ஆண்டிலே மட்டும் 2025 மட்டும் 1200 பள்ளிகள் தமிழ்நாட்டிலே மூடப்பட்டு விட்டன. இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டு காலத்தில் 94,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. 2.25 கோடி மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து விட்டது 10 ஆண்டு காலத்தில். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை என்று சொன்னால், அரசாங்கம் போதுமான அளவுக்கு கல்விக்கு பணத்தை ஒதுக்குவதில்லை. நீண்ட நாட்களாக நமக்கு கோரிக்கை, 6% of the GDP should be spent on education. தங்களுடைய மொத்த வருவாயிலே 6% கல்விக்கு செலவழிக்க வேண்டும் என்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிபார்சு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக இப்பொழுது 2020 வந்த புதிய கல்விக் கொள்கையிலும் திரும்ப அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு 25-26 நாம் செலவழிப்பது 2.7% of the GDP. ஆக கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத நாடாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பளு அத்தனையும் பெற்றோர்கள் மீது போகிறது. பெற்றோர்கள் தான் இந்த கல்விக்கான செலவை சமாளிக்க வேண்டியிருக்கிறது. உலகத்தில் ஒரு 40-50 நாடுகளில் பள்ளிக்கல்வி மட்டுமல்ல, உயர்கல்வியே இலவசமாக அளிக்கப்படுகிறது. பல ஐரோப்பிய நாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் இலவச கல்வியை கொடுக்கிறார்கள், இங்கே இருந்து போவர்களுக்கும். இந்த நார்டிக் கண்ட்ரீஸ் என்றை நீங்கள் படிக்க வேண்டும். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து இவைகளுக்கு நார்டிக் கண்ட்ரீஸ் என்ற பெயர். உலகத்திற்கு முன்மாதிரியான நாடுகள். கல்விக்கு முன்மாதிரியானவை, பொருளாதாரத்திற்கு முன்மாதிரியானவை, ஒரு மக்களாட்சி எவ்வாறு நடக்க வேண்டும், தேர்தல் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி இந்த நாடுகள். அங்கே கல்வி இலவசம் மட்டுமல்ல, மாணவனோ மாணவியை போய் ஹாஸ்டலில் தங்கி படித்தால் விடுதியில் அதற்கு மாதந்தோறும் ஸ்டைஃபண்டும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை அந்த நாடுகளில் இருக்கின்றது. அங்கே கொஞ்சம் வரி அதிகம், ஆனால் வரி கட்டுபவர்களும் அதிகம். நம் நாட்டில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ, வருமான வரி கட்டுபவர்கள் 5% தான். அந்த நாடுகளெல்லாம் 75%லிருந்து 85% வரை வருமான வரி செலுத்துகிறார். இங்கே 2 காரணம். ஒன்று, வருமானம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இந்த புவர் கிளாஸ் என்று சொல்லப்படுவது. அப்படியே வருமானம் வந்தாலும் அது கணக்கில் காட்டாதவங்க ஒரு பகுதி இருக்காங்க. இது நம்ம தேசிய வியாதி. அது இந்த டேக்ஸ் எவேஷன், கரப்ஷன், பிளாக் மணி, இந்த 3ம் தேசியமயமாக்கப்பட்ட வியாதிகள். இதுவரை அதற்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை, யாரும் அதை தீர்த்து விடுவோம் என்றும் சொல்லவில்லை. நீங்களெல்லாம் எதிர்காலத்தில் நீங்கள் தான் நாட்டுக்கு எல்லாவற்றையும் செய்ய போகிறீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, பொதுத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் இவைகளையெல்லாம் கவனித்து செய்ய வேண்டும்
என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகின்றேன். கல்விக்கு முக்கியத்துவத்தை அரசுகள் அளிக்க வேண்டும். கல்வி ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அரசியல் சட்டத்தில் இந்த அதிகாரங்களை 3 விதமாக பிரிப்பார்கள். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று மத்திய அரசுக்கு சொந்தமான அதிகாரம், மாநில அரசுக்கு சொந்தமான அதிகாரங்கள், பொதுவான கன்கரண்ட் என்பது பொதுவான அதிகாரம். 1976ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த எஜுகேஷன் கல்வியை மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிவிட்டார். அதை ஆதரித்து ஓட்டு போட்டவர்களில் நானும் ஒருவன். நாங்கள்லாம் அப்பொழுது நினைத்தது, மாநில அரசுகளிடம் வருமானம் குறைவாக இருக்கிறது, மத்திய அரசும் சேர்ந்து கல்விக்கு உதவி செய்தால் இது ஏழை மாணவர்களுக்கும் நடுத்தர மாணவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் நடப்பது அது அல்ல. 2 பேரும் அதிலிருந்து என்ன வரும் என்று பார்க்கிறார், மத்திய அரசு மாநில அரசு. ஜிஎஸ்டின்னு ஒரு வரி இருக்குது. அதே மாதிரி இவரும் அரிகோபாலம் கட்டணும். கட்டடம் யார் கட்டினாலும், எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் 18% அதற்கு போடுவார். ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் விஐடியிலிருந்து ஜிஎஸ்டி கட்டுகிறோம். அரசாங்கம் கல்விக்கு செலவழிப்பது போக விட்டுவிட்டு இதிலிருந்து வசூல் செய்கிற நிலைமை இருக்கிறது. இது மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மக்களின் சார்பாக இதை நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். கல்விக்கூடங்களுக்கும் சுகாதார மருத்துவமனைகளுக்கும் இப்படிப்பட்ட வரிகளை போடாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கும். நம்முடைய கல்வியை பொறுத்தவரை மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. இதை அரசுகள் தான் செய்ய வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்ய வேண்டும். 2 பேரும் பல நேரத்தில் பேசிக்கொள்வதே இல்லை. இப்பொழுதுதான் அமைச்சரவரை கேட்டேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாலே, எத்தனை முறை நீங்கள் மத்திய அமைச்சரோடு பேசியிருக்கிறீர்கள், கூட்டம் நடந்ததான்னு. அவர் சொன்னார், 5 வருஷத்தில் அமைச்சர்கள் கூட்டமே நடத்தவில்லை என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நாட்டில் இருக்கிறது. இது மாற வேண்டும். இன்றைக்கு இந்த அரசியல் தீண்டாமை இருக்கிறது. அது ஒரு காலத்தில் மக்களுக்குள்ளே ஜாதியின் காரணமாக இருந்தது. இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது கிராமங்களில். ஆனால் இந்த அரசியல் தீண்டாமை முழுமையாக வந்துவிட்டது. அவர் வந்தால் இவர் வரமாட்டார், இவர் பேசினால் அவர் பேச மாட்டார் என்கிற சூழ்நிலை மக்களாட்சிக்கு ஏற்றதல்ல. நாம் மக்களாட்சி என்று பெயரே தவிர இது முழுமையான டெமோக்ரஸி கிடையாது. இதை முழுமையான மக்களாட்சியாக நீங்கள் தான் மாற்ற வேண்டும். காரணம், கல்வியை அடிப்படையாக வைத்து நாம் வளர வேண்டும். அந்த கல்வி எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த நாட்டில், இந்த உலகத்தில் 2 நாடுகளை சொல்வார்கள். ஒன்று தென்கொரிய நாடு, இன்னொன்று ஃபின்லாந்து. இவர்கள் 2 பேர் தான் பள்ளி கல்வியிலே முதலிடத்துக்கு போட்டி போடுபவர்கள் உலக அளவில். நம்முடைய நாட்டை நீங்கள் அவரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ய முடியாது, அரசு இதை செய்ய வேண்டும், அல்லது பள்ளிகளின் அசோசியேஷன் தேசிய அளவில் இருக்கிறது, மாநில அளவில் இருக்க, அவர்களாவது செய்ய வேண்டும். இதுவரை செய்யப்பட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. காரணம், நான் பார்த்தேன், நமக்கு அவர்களுக்கும் பார்த்தவுடனே என்ன வேறுபாடு என்று சொன்னால், நாம் பள்ளிகள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் நடத்துகிறோம். 6 மணி நேரம் தானே, 6 மணி நேரம் நடத்துகிறோம். நம்மை சுற்றியுள்ள நாடுகள் எல்லாமே, பங்களாதேஷில் ஆரம்பித்து மலேசியாவில் இருந்து 8:30 மணியிலிருந்து 9:30 மணி நேரம் நடத்துகிறார்கள் ஒவ்வொரு நாடும், ஒரு நாளைக்கு. இதில் 2 பேர் மட்டும் வேறுபட்டவர்கள். ஒன்று சீன நாடு, இன்னொன்று தென்கொரியா. சீனாவுக்கும் தென்கொரியாவுக்கும் போட்டி, யார் அதிக நேரம் நடத்துவது என்று. சீனா 12 to 14 மணி நேரம் பள்ளிக்கூடத்தை நடத்துகிறது. அதே மாதிரி தென்கொரியா. சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தென்கொரிய அரசாங்கம் ஒரு உத்தரவு போட்டது. என்ன உத்தரவு தெரியுமா? இரவு 10 மணிக்கு மேல் யாரும் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாதுன்னு. ஏன்னா பல பேர் இரவு 10 மணிக்கு மேலே நடத்தி கொண்டிருந்தார். கொஞ்சம் அந்த பாதி நேரம் வகுப்புகளும் மீதும் இந்த டியூஷன் மாதிரி சொல்லி கொடுப்பது.
ஆக அந்த அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு காரணம் அந்த நாடுகளிலே இப்படி படித்து முடித்து விட்டால்தான் உயர்கல்விக்கு செல்ல முடியும் என்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதே போல் வேலை நாட்கள் என்று பார்த்தீர்களானால் நாம் 210 நாட்கள் தான் வேலை செய்கிறோம் ஆண்டொன்றில் பள்ளிக்கூடங்களில். இந்த தென்கொரியாவும் சீனாவும் அதிலேயும் போட்டி. சீனாவில் 245 நாட்கள் வேலை பார்க்கிறார்கள். ஃபின்லாந்து வித்தியாசமான நாடு, மிக குறைய அளவிலே தான் அங்கே மணி நேரமும் இருக்கும் நாட்களும் இருக்கும் ரெண்டும். ஆனால் 2 பேரும் தரத்திலே போட்டி போடுகிற அளவுக்கு இருக்கிறார்கள். இதை ஒன்று அரசு செய்ய வேண்டும், போய் பார்த்து என்னென்ன மாற்றத்தை நாம் செய்ய வேண்டும் என்று, அல்லது நான் திரு ஹரிகோபால் அவர்களை கேட்டுக்கொள்வது அசோசியேஷன் மூலமாகுவது இந்த 2 நாடுகளுக்கும் சென்று அவரோடு நாம் போட்டி போடுகிற அளவுக்கு நாம் மாற வேண்டும், அதற்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உயர்கல்வியிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் பள்ளிக்கல்வி மிக தரமானதாக இருக்க வேண்டும். உயர்கல்வியிலே நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். ஆங்கிலத்தில் GER என்று சொல்வார், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு. 18 வயதில் இருந்து 23 வயது வரை எவ்வளவு பேருக்கு உயர்கல்வி கிடைக்கிறது என்பதை வைத்து தான் GER கணக்கு போடப்படுகிறது. இது வளர்ந்த நாடுகள் எல்லாம் 60% 100% வரை இருக்கிறது. சீனா ஒரு காலத்தில் நம்மோடு இருந்தது 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இப்பொழுது அவர்கள் 75% போய்விட்டார்கள். நாம் 28% இருக்கிறோம். அதில் அகில இந்திய சராசரி 28%. தென் மாநிலங்கள் கொஞ்சம் முன்னாலே இருக்கின்றன. தமிழ்நாடு 47%, தெலுங்கானா கர்நாடகா போன்றெல்லாம் 40, 39 அது மாதிரி இருக்கிறார். ஆனாலும் இன்னும் நாம் முன்னேற வேண்டியது நிறைய இருக்கிறது. உயர்கல்வியில் நாம் மிகவும் முன்னேற வேண்டும். நிறைய பேருக்கு உயர்கல்வி கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் பெற்றோர்களாலே பணத்தை செலவழிக்க முடியவில்லை. அரசாங்கம் செய்யக்கூடாது என்றால், இங்கே உங்களுக்கு தெரியும், பள்ளிகளில் அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் போக மாட்டார். ஒன்றுமே இல்லாத தலை காய்ந்தவர்கள் தான் அங்கே போவார். அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குகிற யாரும் அரசு பள்ளியில் படிக்க வைக்க மாட்டார். டெஃபினிஷனே அரசாங்க பள்ளி என்னென்று சொன்னால், அரசாங்க சம்பளம் வாங்குவவர்கள் படிக்காத பள்ளிக்கு பேர் தான் அரசு பள்ளி. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. இதற்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன மாற்ற முடியும். நானும் ஒரு 10 வருஷமாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்முடைய மாவட்டத்திலாவது இந்த அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்று இருக்கிறோம். இதுவரை பெரிய வெற்றியை நம்மால் பெற முடியவில்லை. ஆக தனியார் பள்ளிக்குத்தான் போக வேண்டும். தனியார் பள்ளியிலே கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த கட்டணம் செலுத்துவதற்கு அரசாங்க உதவி கிடையாது. அதனுடைய விளைவு சில பேர் பள்ளியில் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நிறுத்தி விடுகிறார்கள். அதுவும் கூடாது என்று சொல்லுதான் நம்முடைய மாவட்டத்திற்காக மட்டும் அதற்கென்று தனியாக ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி, யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட், அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே ஒன்றை ஏற்படுத்தி, யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது. எதை விரும்புகிறீர்களோ, எது கிடைக்கிறதோ அந்த டிப்ளமோவில் டிகிரியை படிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் இப்போ 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளுக்கு உதவி செய்கிறோம். இதுவரை சுமார் 12,000 பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம். அதில் அந்த உதவி பெற்றவர்களில் 3/2 பங்கு பெண்கள் மாணவிகள். ஆக நம்ம காலத்தில், ஒரு காலத்தில் நம்ம பகுதியெலாம் படிக்காமல் இருந்தாங்க. பெண்களை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்ப மாட்டாங்க. நான் 50-60 வருஷத்துக்கு முன்னால். அப்படியாவது அனுப்பிச்சாலும் 5ஆவது 6ஆவது படிக்கும்போது நிறுத்திடுவாங்க. வயசுக்கு வந்துடுச்சு பொண்ணுன்னு சொல்லி நிறுத்தி விடுவாங்க. அப்படிப்பட்ட காலமெல்லாம் இருந்தது. அது இப்பொழுது மாறிவிட்டது. எல்லோரும் படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்க ஆரம்பிப்பது மட்டுமல்ல, இப்போ விஐடி பார்த்திங்கன்னா அவருடைய மொத்த எண்ணிக்கை 1/3 தான், ஒரு 30%. ஆனால் அவார்டுன்னு வாங்கினா 2/3 அவங்க வாங்கிடுறாங்க. நான் பையன்கிட்ட சொல்கிறது, இப்படியே போனால் ஆண்களுக்கு ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குற சூழ்நிலை வந்துடும். அந்தளவுக்கு அவர்கள் நன்றாக படிக்கிறார்கள். அதுக்கு ஒரே காரணம், அவங்க ஊர் சுற்றுறது இல்லை, பையங்க ஊர் சுற்றுறாங்க. அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த படிக்கிற காலம் மிக மிக முக்கியமானது. அதற்கான நேரத்தை நீங்கள் செலவழித்து, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கோ இல்லை விளையாட்டுக்கோ செலவழிக்கலாம், தவறில்லை. மிச்சம் இருக்கிற நேரத்தில் படிப்புக்காக செலவிடுங்கள். உங்களை நம்பி குடும்பமே இருக்கிறது. இப்போ நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினச்சேன். நாங்கள் ஸ்டார்ஸ்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்.
கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக, அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம். ஏன்னா நான் கிராமப்புறத்து மாணவன். விஐடி அப்போ இருந்தால் நான் உள்ளே வந்திருக்க முடியாது. ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி வர்றது கஷ்டம். அவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எல்லாம் கிடையாது, நேரடியாக மார்க்கை வைத்து கொடுக்குறோம். அப்படிப்பட்டவர்கள் வந்து சேரும் பொழுது அவருடைய நிலைமை என்ன, 4 ஆண்டுகள் படித்து முடித்துவிட்டு வேலை வாங்கி கொடுத்து போன பிறகு என்ன என்று பார்த்தோமானால் சராசரி போட்டோம். 2008 இருந்து 2021 வரை படித்து முடித்துவிட்டு போன மாணவருடைய கணக்கை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒன்றே வந்து சேரும் பொழுது அவருடைய குடும்ப வருமானம் மாதத்திற்கு 8600 ரூபாய். இந்த பையனோ பெண்ணோ படித்து முடித்துவிட்டு வேலைக்கு போன பின்னால் அவருடைய மாத வருமானம் 1,10,10,000 ரூபாய். இது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு இப்பொழுதுதான் எனக்கு செய்தி வந்திருக்கிறது. நேற்றைக்கு ஒரு ஸ்டார், இந்த கிராமப்புறத்து மாணவன், கிராமப்புறத்தில் பிறந்து இது உயர்நிலை இது அரசு பள்ளியில் படித்த மாணவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கிறது. ஆண்டொன்றுக்கு 58 லட்சம் ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா ஏதோ சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருப்பார். 5000-10,000 மேலே மாதம் சம்பாதிக்க முடியாது. இவன் ஆரம்பமே இவ்வளோ சம்பாதிக்க போகிறான், 4-5 லட்சம் ரூபாய்க்கு மாதத்துக்கு. இதெல்லாம் எங்கே முடிகிறது என்றால், நன்றாக படித்தால் இதை முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உலகம் முழுவதும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் போக முடியும். கொஞ்சம் ஆங்கிலத்தை ஒழுங்காக படிக்க வேண்டும். ஏன்னா அது இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது. தமிழ் நமக்கு முக்கியம்தான், தெலுங்கு முக்கியம்தான். ஆனால் வெளிநாடுகளுக்கு போவதற்கு ஆங்கிலம் முக்கியம். உலகெங்கும் இருக்கிற மொழி அது, உலகத்தினுடைய பொதுமொழி. 200 கோடி பேர் அந்த மொழியை பேசுகிறார்கள். ஆக அதில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆங்கில ஆசிரியர்கள் அதை ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் ஒழுங்காக ஆங்கிலத்தை பேசவும் எழுதவும் பழகுகின்ற அப்படிப்பட்ட வாய்ப்பை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த 35 ஆண்டு காலத்தில் பெரிய அளவில் வளர்ந்து இன்றைக்கு 4 கேம்பஸா, நான் முதல்ல இது துவங்கியது, அடுத்து வாலாஜா, அதுக்கு அடுத்து சென்னை, இப்போ குடியாது. எங்கள் ஊருக்கும் போயிட்டீங்க. நான் குடியாத்தக்காரன். ஆக அங்கேயும் போயிருக்கிறார். இந்த 4 உலகங்களும் மிகச்சிறந்த கல்விகளை வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இது பின்னாலே இதைவிட பெரிய கல்லூரியாக, பல்கலைக்கழகமாக மாறுகிற வாய்ப்பு இருக்கிறது. அதையும் அவர்கள் செய்ய வேண்டும். நிலத்தெல்லாம் பார்த்தோம், எல்லாம் 20 ஏக்கர் 30 ஏக்கர் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒத்துழைத்த பெரியவர்களுக்கு இன்றைக்கு விருது வழங்கி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு. அடுத்த ஆண்டு முதல் இங்கே 10th and 12th 2 வகுப்பிலும் முதலிடம் பெறுகின்ற மாணவன் அல்லது மாணவிக்கு ஆண்டுதோறும் விஐடி சார்பாக தங்கப்பதக்கம், கோல்டு மெடல் கொடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.